கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயத்தால் ஏற்பட்ட டெத் ரேட் அதிகமாகிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது இருந்த டெத் ரேட் அண்ட் ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆனவங்களை விட இப்போ அதிகமாகிருக்கு. கிட்டத்தட்ட 57 பேர் இறந்து போயிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவில் இந்த ஆல்கஹால் அண்ட் கள்ளசாராயம் எப்படி பண்றாங்கிறத பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே லிங்க்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இவ்வளோ மோசமான இந்த ப்ராப்ளம்ல அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை மெத்தனால். இந்த மெத்தனால்னா என்ன, ஏன் இந்த மெத்தனாலை ப்ரொடியூஸ் பண்றாங்க, இந்த மெத்தனால் ஏன் இவ்வளோ பாய்சனஸா இருக்குன்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான், வேற எந்த தப்பான எண்ணங்களையும் தப்பான செயல்களையும் தூண்டுறதுக்காக இல்ல. இந்த மெத்தனால்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ராகுல் சரவணன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மெத்தனாலுக்கு மெத்தில் ஆல்கஹால், உட் ஆல்கஹால், உட் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கு. ஏன் இதை உட் ஆல்கஹால் இல்ல உட் ஸ்பிரிட்னு சொல்றாங்க? இந்த மெத்தனாலை ஃபர்ஸ்ட் மரப்பட்டையில இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய ஃப்ரூட்ஸ்லயும் இந்த மெத்தனால் கண்டென்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய லெமன், ஆரஞ்சு, கிரேப்ஸ், இதுல எல்லாத்துலயுமே அப்ராக்சிமேட்டா ஒரு கிலோவுக்கு 20-80 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கு. ஒரு கிலோ வாழைப்பழத்துல 16-20 மில்லிகிராம் வரைக்கும் இருக்குமா. இது மட்டும் இல்லாம நேச்சுரலாவே நம்ம ஹியூமன் பாடியில மெத்தனால் கண்டென்ட் இருக்கும், ஆனா இது ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல வளர்ந்த ஒரு அடல்ட்டோட உடம்புல 1 லிட்டர் பிளட்ல 0.5 இருந்து 4.5 மில்லிகிராம் வரைக்கும் தான் இருக்குமா. இந்த மெத்தனாலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா, இதோட கெமிக்கல் ஃபார்முலா CH3OH, இதோட மோலார் மாஸ் 32.04 கிராம் பெர் மோல். இந்த மரப்பட்டையில இருந்து எப்படி இந்த மெத்தனாலை பிரிச்சு எடுக்கிறாங்க? இந்த மெத்தனாலை டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலமா தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபுட்டை ஆக்சிஜன் இல்லாத ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஹீட் பண்ணுவாங்க. இந்த ஹீட்டிங் ப்ராசஸ்க்கு பைரோலிசிஸ்னு சொல்லுவாங்க. இந்த உட் பீஸை ஏர் டைட்டட் கண்டெய்னர்ல வச்சு ஹீட் பண்ணும்போது அதுல இருந்து வரக்கூடிய கேஸ்ல பல நல்ல பொருட்கள் நமக்கு கிடைக்கும். இந்த கேஸை டைரக்டா நம்ம தண்ணிக்குள்ள விடும்போது பிளாக் கலர்ல ஒரு தார் அந்த தண்ணிக்கு அடியில செட்டில் ஆகும். இதுல இருந்து வரக்கூடிய கேஸ் தண்ணிக்கு மேல செட்டில் ஆகி அதை கூல் பண்ணி எடுக்கப்பட்டது தான் மெத்தனால். இதுல இருந்து வரக்கூடிய லிக்விட் மெத்தனால் ஆக மட்டும் இல்லாம அதர் கெமிக்கலான அசிட்டோன் அண்ட் அசிட்டிக் ஆசிட் போன்ற கெமிக்கலாவும் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு சில ப்ராசஸ் மூலமா தான் மெத்தனாலை மட்டும் தனியா பிரிச்சு எடுப்பாங்க. இந்த மெத்தனால் முக்கியமா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக மட்டும் தான் தயாரிக்கப்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அதசிவ், டைஸ், வார்னிஷ் போன்ற பொருட்களுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரெகுலரா போடுற நெயில் பாலிஷ்லயும் இந்த மெத்தனால் ஆட் பண்றாங்க. ஒரு சில டைம்ல இந்த கார் அண்ட் பைக்குக்கு ஆல்டர்னேட் ஃபியூலா கூட இதை பயன்படுத்துறாங்க. இந்த எத்தனாலுக்கும் மெத்தனாலுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த லிக்கர்ஸ்ல யூஸ் பண்ற எத்தனால் எப்படி தயாரிக்கிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீரே எடுத்துப்போம். இதோட மெயின் ரா மெட்டீரியலான பார்லியை கிரஷ் பண்ணி அது கூட லிக்விடை சேர்த்து அது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு கொண்டு போவாங்க. இந்த ப்ராசஸ்ல அது கூட ஈஸ்ட் இல்லனா நேச்சுரல் இன்கிரீடியன்ட் சேர்த்து அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சுகரை எத்தனாலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல தான் வாட்டர் அண்ட் பார்லியோட மிக்ஸ் ஆகி இருக்க எத்தனாலை தனியா பிரிச்சு எடுப்பாங்க. இந்த எத்தனாலை நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பியூரிஃபை பண்ணி அதுக்கான ஃபிளேவரை ஆட் பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த எத்தனாலை பெர்ஃப்யூம், சானிடைசர், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதுல எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த எத்தனாலை கன்சியூம் பண்ணா ஒன்னும் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. எத்தனால் நம்ம நாக்குல டச் ஆகும் போதே அது பிளட்டோட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டொமக்ல அது இருக்கும்போது நம்ம வயிற்றுல இருக்க ஃபுட்டை வச்சு அதோட அப்சார்ப்ஷன் நம்ம உடம்புக்கு இருக்கும். மேக்ஸிமம் % ஆஃப் எத்தனால் அப்சார்ப்ஷன் நம்மளோட சிறுகுடல்ல தான் நடக்கும். இதோட மாலிகுலர் சைஸ் சின்னதா இருக்கிறதுனால பிளட் ஸ்ட்ரீம்ல ஈஸியா மிக்ஸ் ஆயிடும். அப்படி மிக்ஸ் ஆனதும் நம்ம உடம்புல இருக்க நரம்பு மண்டலத்தை பாதிக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பா நம்ம பிரெயின்ல காமா அமினோ ஆசிட் அண்ட் குளுட்டோமேட்டை அஃபெக்ட் பண்றதுனால நமக்கு அது ஒரு போதை ஃபீலை கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த எத்தனால் எல்லாத்தையும் நம்ம லிவர் அசிட்டிக் ஆசிடா சேஞ்ச் பண்ணி அந்த ஆசிடை கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரா கன்வெர்ட் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுல ஃபுல்லா டிஸ்சார்ஜ் ஆகுமான்னு கேட்டா அதான் இல்ல. நம்ம பாடியில இருக்க மீதி எத்தனால் கண்டென்ட் நம்ம யூரின் மூலமாவும் வேர்வை மூலமாவும் வெளியேறிடும். இந்த எத்தனால் நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை பாதிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம பாடியில இருக்கக்கூடிய பிளட் ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷன் அதிகமா ஆகிறது மூலமா டெத் வர போக கூட வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் BAC லெவல் 0.25 இருந்து 0.40% இருந்தா நம்மளால நடக்கவோ பேசவோ முடியாது. அதுவே 0.35% இருந்து 0.5% வரைக்கும் இருந்தா நம்மளோட பிரெயின் கோமா ஸ்டேஜ் போயிடும். 0.5% மேல போச்சு அப்படின்னா சடன் டெத் தான். அப்போ இந்த மெத்தனாலை குடிக்கிறதுனால நம்ம உடம்புல என்ன நடக்கும்? இந்த எத்தனாலை குடிச்சாலும் மெத்தனாலை குடிச்சாலும் ரெண்டுமே ஒரே ப்ராசஸா தான் நம்ம பாடியில நடக்கும். இந்த மெத்தனாலோட டாக்ஸிசிட்டி அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சமா அதை நம்ம குடிச்சாலும் சிவியர் பாய்சனை சாப்பிட்டதுக்கு சமம். இந்த மெத்தனாலோட ஹெவி பவரால நம்ம ஸ்டொமக் பாதிச்சு நம்மளோட நரம்பு மண்டலங்கள் எல்லாம் பாதிச்சு கண்ணு குருடா போயிடும். இதனாலதான் நீங்க நிறைய நியூஸ் சாராயம் குடிச்சு கண்ணு தெரியாம போயிடுச்சுன்றதை கேட்டிருப்பீங்க. இந்த மெத்தனாலை குடிக்கிறதால மட்டும் இல்லாம ஸ்மெல் பண்றதுனாலையும் நம்மளோட ஸ்கின்ல பட்டு ரியாக்ட் ஆனாலும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்னு சொல்றாங்க. சோ இந்த மெத்தனாலோட ரியாக்ஷன் வித்தின் 12 to 24 ஹவர்ஸ்ல தெரிஞ்சு
தெரிஞ்சிடும். அப்படியே தெரியலனாலும் 30 ஹவர்ஸ்ல டைரக்டா செத்துருவீங்க. ஆனா இந்த எத்தனாலோட கன்சப்ஷன் உடனே சாகடிக்காது. ரெகுலரா கன்சியூம் பண்றவங்க சீக்கிரமாவே செத்துருவீங்க. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். Until then, bye from ராகுல் சரவணன்.